So good evening friends. Hi, hello, audible, super. அவ்வளோதான் ப்ரொசீஜர் தெரிஞ்சிச்சு, இனிமேல் நீங்களே சொல்லிடுறீங்க எல்லாத்தையும். சூப்பர், ஓகே. ஸோ ஹாய் அண்ணே, நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கான செஷன் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக முடிய போகுது, ஏன்னா வந்து ரொம்ப கண்டென்ட் இல்லை. ஓகேங்களா, நியூஸ் பேப்பரில் பெருசாக எதுவும் கண்டென்ட் இல்லை. இட் இஸ் ஃபில்டு வித் மோர் பொலிட்டிக்கல் ரிலேட்டட் நியூஸஸ் which is irrelevant to our UPSC preparation. ஓகேங்களா, ஸோ இன்றைக்கான நியூஸ் வந்து டிஎன்டியில் என்ன பார்க்க போகிறோம், டெய்லி நியூஸ் டோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 5th டெய்லி நியூஸ் டோஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய லேட்டஸ்ட்டு டெஸ்ட்டு டிஎன்டியில் லேட்டஸ்ட்டு டெஸ்ட்டு ரொம்ப பேர் எழுதலை. ஓகேங்களா, எல்லாருமே வந்து டிஸ்கஷனை பார்த்தீங்க, பட் வந்து டெஸ்ட் எழுதலை. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இருக்காதீங்க. பிகாஸ் இட் இஸ் ஃபார் யுவர் சேக் ஒன்லி யூ ஆர் கோயிங் டு ரைட் த டெஸ்ட். ஓகேங்களா, அதனால் வந்து டெஸ்ட் எழுதுங்க. டெஸ்ட் எழுதுறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, டெஸ்ட் எழுதுனதுக்கு அப்புறமா தான் யூ ஹாவ் டு அட்டெண்ட் த டிஸ்கஷன். ஸோ அதை சொல்லிவிட்டு நம்ம இப்போ இதுக்கு போயிடலாம். பட் இந்த வாரம் வந்து டெஸ்ட்டு வந்து என்னால் அப்லோட் பண்ண முடியாது. ஏன்னா ஐ எம் கிவிங் யூ அனதர் சான்ஸ். ஓகேங்களா, அந்த குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் நம்பர்ஸ் வந்து வரணும், அப்புறமா தான் நம்மளால் அடுத்தடுத்த டெஸ்ட்டுக்கே வந்து பண்ணுறதுக்கு ஒரு எந்தூசியாசமாக இருக்கும். ஓகேங்களா, ஒரு 70 பேர் தான் அட்டன் பண்ணியிருக்கீங்க, இன்னும் நிறைய பேர் அட்டன் பண்ணணும். ஓகேங்களா, கிட்டத்தட்ட 3000 பேர் டிஸ்கஷன் பார்த்துருக்கீங்க. ஜஸ்ட் கோ அண்ட் அட்டெம்ப்ட் அகெயின் ஆல்சோ. ஓகேங்களா, டிஸ்கஷன் அட்டன் பண்ணியிருந்தாலுமே டிஸ்கஷனை இப்போ திரும்பி பார்க்காம ஒரு வாட்டி போய் அட்டன் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, அப்பயுமே ஒரு 2-3 தப்பு வரும். ஓகேங்களா, தட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டெஸ்ட் ரைட்டிங். ஓகே, டெஸ்ட் ரைட் பண்ணுங்கள். இந்த வாரம் நான் உங்களுக்கு டிஎன்டி டெஸ்ட் வைக்க மாட்டேன். ஓகேங்களா, நிறைய பேர் இன்னும் அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணதுக்கப்புறம் ஐ வில் see the numbers and then I will give you the test for the next week. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீக்லேருந்து திருப்பி நம்ம டெஸ்ட் தொடரும். ஓகேங்களா, ஸோ அதை நம்ம பார்த்துட்டு we are going into today's news. today's newஸில் பார்த்தீங்க அப்படின்னா, the shape of a 5-year climate agenda for India. the shape of a 5-year climate agenda. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புது கவர்மெண்ட் வந்திருக்கு, நியூ கவர்மெண்ட் இன் பிளேஸ். நியூ கவர்மெண்ட்னு சொன்னாலும் இட் இஸ் த ஹோல்ட் ரெஜிம் ஒன்லி, பட் அகெயின் தே ஹவ் ஆட் அ 5-year mandate டு ரூல் த இந்தியா. ஓகேங்களா, இப்போது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, this is the right time to move India into the next phase of the climate governance. Because இந்த அடுத்த 5 வருஷத்தில் நம்ம எடுக்க போகிற முடிவு ரொம்ப க்ரூஷுவல். ஓகேங்களா, அடுத்த 5 வருஷத்தில் எடுக்க போகிற முடிவுங்கிறது ரொம்ப ரொம்ப க்ரூஷுவல். அண்ட் we have came a long way with respect to this climate governance. climate governanceல நம்ம நிறைய தூரம் வந்திருக்கோம், பயணம் பண்ணி வந்திருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் த hesitant player. ஓகேங்களா, இந்த climate conferences we have become a lead player. ஓகேங்களா, hesitant பிளேயர்லேருந்து லீட் பார்ட்னர், வேர்ல்டு லீட் பார்ட்னராக நம்ம வந்து மாறி இருக்கும். ஓகேங்களா, we have been from hesitate to lead player in climate governance. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we have been in the forefront of making many important climate related decisions. அது என்னது, from International Solar Alliance. Coalition of Disaster Resilience Infrastructure. And another important thing is with respect to Global Biofuel Alliance. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, India was in the forefront in the
proposing of these kinds of alliance. ஓகேங்களா, our prime minister Mr. Narendra Modi has proposed these alliances. இதை எப்போ ப்ரப்போஸ் பண்ணுறாரு? இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ்னு பார்த்தீங்கன்னா பாரிஸ் கான்ஃபரன்ஸ் COP 21ல் பாரிஸ் கான்ஃபரன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் வாஸ் ப்ரப்போஸ்ட். இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன் குருகிராம் ஒன்லி. குருகிராம் ஹரியானாவில் தான் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸே இருக்குது. ஓகேங்களா, and one of the important initiative of this solar alliance is one sun one world one grid அப்படிங்கிற இந்த இனிஷியேட்டிவ். ஓகேங்களா, one sun one world and one grid initiative is an important initiative of this solar alliance. அது மட்டும் இல்லாமல் இந்த சோலார் அலையன்ஸை ஒரு வாட்டி 2016ல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக நம்ம கேட்டிருக்காங்க. அப்போ UPSC வந்து இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அப்போது இதோட இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப அதிகமாகுது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இட் டார்கெட் டுவர்ட்ஸ் 1000 இனிஷியேட்டிவ். 1000 இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் வாண்ட்ஸ் டு இன்ஸ்டால் 1000 gigawatt ஆஃப் சோலார் எலக்ட்ரிசிட்டி ஓவர் த வேர்ல்டு வைடில் வந்து 1000 gigawatt ஆஃப் சோலார் எலக்ட்ரிசிட்டி. அண்ட் இட் வாண்ட் டு இன்வெஸ்ட் $1,000 billion இன்வெஸ்ட்மெண்ட் வந்து $1,000 billion வந்து செலவு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி இட் வாண்டட் டு டச் 1,000 million people, அதாவது 1,000 million பீப்புளுக்கு வந்து சோலார் எலக்ட்ரிசிட்டி மூலமாக வந்து எலக்ட்ரிசிட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் அதே மாதிரி 1000 tons ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை அவங்க வந்து மிட்டிகேட் பண்ணணும் பர் இயர் அப்படின்னு நினைக்கிறாங்க த்ரூ திஸ் ரெனியூபிள் எனர்ஜி இனிஷியேட்டிவ். இதுதான் வந்து டுவர்ட்ஸ் 1000 அப்படிங்கிற அந்த இனிஷியேட்டிவ் விச் இஸ் ஆல்சோ வித் ரெஸ்பெக்ட் டு இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ். ஓகேங்களா, அதே மாதிரி கோயிலேஷன் ஆஃப் டிசாஸ்டர் ரெசிலியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதுவுமே பார்த்தீங்கன்னா இட் இஸ் ப்ரப்போஸ்டு இன் த பாரிஸ் கிளைமேட் சப்மிட். ஓகேங்களா, 2019ல் யுனைடெட் நேஷன்ஸில் பாரிஸ் கிளைமேட் சப்மிட்னு ஒரு சப்மிட் நடக்குது. அதில் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வந்து இந்த கோயிலேஷன் ஆஃப் டிசாஸ்டர் ரெசிலியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற அந்த கோயிலேஷனை ப்ரப்போஸ் பண்ணுறாரு. தென் அகெயின் குளோபல் பயோஃபியூவல் அலையன்ஸ் திஸ் வாஸ் ப்ரப்போஸ்ட் இன் G20 during the Indian presidency of G20ல இந்த குளோபல் பயோஃபியூவல் அலையன்ஸை நம்ம வந்து ப்ரப்போஸ் பண்ணுறோம். முதல்ல இந்த இனிஷியேட்டிவை ஃபஸ்ட்டு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இனிஷியேட்டட் பை 3 countries, India, US and Brazil. India, US, Brazil is the initiating members. ஓகேங்களா, it is initiated, Global Biofuel Alliance was initiated by these 3 members. ஓகேங்களா, ஆனால் மொத்தமாக மெம்பர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 9 members are there. In this initiative there are totally 9 members. ஓகேங்களா, 9 member countries இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் some international organizations are also there. இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்னா யார் வேர்ல்டு பேங்க் மாதிரி, வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம், அப்புறம் இன்டர்நேஷ்னல் ரெனியூபிள் எனர்ஜி ஏஜென்சி, அப்புறம் இன்டர்நேஷ்னல் எனர்ஜி ஏஜென்சி, இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இந்த குளோபல் பயோஃபியூவல் அலையன்ஸில் வந்து இருக்கிறாங்க. அப்போ இதோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு மேக் த பயோஃபியூவல் சஸ்டைனபிள். தட்ஸ் ஆல். பயோஃபியூவலை வந்து சஸ்டைனபிளாக யூஸ் பண்ணுறதுக்கான அந்த இனிஷியேட்டிவை பண்ணுறது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த குளோபல் பயோஃபியூவல் அலையன்ஸோட இம்பார்ட்டன்ஸ். ஓகேங்களா, இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரம் ஹெசிடென்ட் பிளேயர் நவ் வி ஹவ் பீன் அ லீட் பிளேயர் இன் த கிளைமேட் சப்மிட்ஸில் நம்ம வி ஆர் லீடிங் பிளேயர். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் வாட் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா அஸ் taking the bolder initiative, ambitious initiative. India started to take bolder, ambitious initiative with respect to the target. என்ன பண்ணியிருக்காங்க, வெறும் மிட்டிகேஷன் மட்டும் நம்ம இப்போ பண்ணல. What we have done, we are going a step further with respect to net zero emission. Net zero emission வந்து நம்ம பஞ்சாமிர்த அக்ரிமெண்ட் படி நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 2070க்குள்ளே நம்ம வந்து நெட் ஜீரோவை அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, within 2070 we will achieve net zero carbon emission. அதாவது the emission
which we are releasing, carbon emission which we are releasing will be sequestered through the emission reduction mechanisms by 2070. அப்போ globally அதோடைய டார்கெட் எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா net zero emission 2050, நம்மளோட net zero emission 2070. ஓகேங்களா? ஸோ from carbon emission reductionல இருந்து டார்கெட்ல இருந்து we have moved further to net zero emission. அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு செயல்பாடு. நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிலிட்டி லிங்க்டு டொமஸ்டிக் எக்கனாமிக் பாலிசிஸ். ஓகேங்களா? அதுவுமே நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அதாவது வந்து இந்தியன் எமிஷன்ஸ் கார்பன் ட்ரேடிங் சிஸ்டம் வித் ரெஸ்பெக்ட் டு க்ரீன் கிரெடிட் சிஸ்டம்னு ஒரு சிஸ்டம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், க்ரீன் கிரெடிட்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்ட்டு. ஓகேங்களா? அந்த க்ரீன் கிரெடிட்ஸ் ப்ரோக்ராம் மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இதுக்கப்புறம் மார்ஜினலைஸ்டு விஷயம் கிடையாது. இட் இஸ் ஆல்சோ எம்படட் இன் த எக்கனாமிக் பாலிசி வித் ரெஸ்பெக்ட் டு டொமஸ்டிக் நீட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதெல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இட் இஸ் அனதர் ஹை டைம் டு அப் த ஆன்டி. என்ன, நம்மளோட கிளைமேட் இனிஷியேட்டிவ்ஸுக்கு இப்போ நம்ம ஒரு படி மேலே போயிட்டு we have to go higher, go wider and we should also go deeper அப்படிங்கிறாங்க. அது என்ன go higher, go wider and go deeper அப்படின்னு பார்த்தீங்கன்னா now we will see about it. Go higher அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா it is with respect to the hosting potential of international climate summits. hosting potential, இப்போ இந்தியாவுக்கு வந்து climate summit-ஐ வந்து hosting potential வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் 2000 COP 2028ல we are going to host அப்படின்ட்டு வந்து there are many rumors are there. ஓகேங்களா? அப்படி நம்ம ஹோஸ்ட் பண்ணணும் அப்படின்னா we have to become the voice of global south. global south உடைய வாய்ஸாக நம்ம வந்து செயல்படணும். first if you are hosting the COP, conference of parties in India, we should act as the voice of global south. voice of global south. அப்போ global southனா என்ன? it is nothing but the voice of developing and least developed countries. we have to be the voice of them. அப்போ என்ன பண்ணணும்? அவங்களுக்கு என்ன தேவை? their need is just transition. loss and damage fund, climate adaptation fund, இது எல்லாமே வந்து நம்ம we have to give them, buy them from the developed countries and we have to give them to the developing and least developed countries. If you are, then we will not only become the voice of global south, but we will also become the leader of global south. global south உடைய லீடராகவும் நம்ம ஆயிடுவோம். if we can do this, just transition அரேஞ்ச் பண்ணுறது, லாஸ் அண்ட் டேமேஜ் ஃபண்டை வந்து மெயின்டைன், அதுக்கப்புறம் அவங்க கிட்டேருந்து வாங்கி தர்றது, அதுக்கப்புறம் கிளைமேட் அடாப்டேஷன் ஃபண்டை அவங்க கிட்டேருந்து வாங்கி தர்றது. அதாவது கிளைமேட் அடாப்டேஷன் ஃபண்ட்னா என்னது? பில்டிங் ரெசிலியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் in developing and least developed countries. resilient infrastructure na climate resilient infrastructure. அதுக்கு climate adaptation fund வந்து நமக்கு தேவைப்படுது. ஓகேங்களா? அதெல்லாம் நம்ம developed countries கிட்ட இருந்து நம்ம வாங்கி தரணும். we have to ensure it. ஓகேங்களா? for that to have a consensus oriented approach, consensus வேணும் அப்படின்னா we have to start talking from now itself. கிட்டத்தட்ட consensus வாங்குறதுக்கு the negotiation will take place to around 4 to 5 years. so what we have to do? we have to go higher. ஓகேங்களா? we have to go higher because we have the moral, ethical, அது மட்டும் இல்லாமல் we have the technical standing with respect to climate emergency. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா we have to also go wider அப்படிங்கிறாங்க. go wider அப்படின்னா என்ன அர்த்தம்னா it is with respect to, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? கார்பன் எமிஷன் இன்டென்சிட்டியை குறைக்கணும் அப்படின்னாலே what we are doing is we are concentrating on the power sector.
நம்மளுடைய பஞ்சாமிர்த அக்ரிமெண்ட்டில் கூட நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, with respect to Panchamirtha agreement, we have said that we have to increase the non-fossil fuel fuel உடைய அந்த இதுவை பவர் செக்டாரில் நம்ம we have to increase, அதாவது வந்து 50% இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி நான் ஃபாசில் ஃபியூவல்னால் என்னது? ரெனியூபிள் எனர்ஜி. இந்த ரெனியூபிள் எனர்ஜியை 2030 we are going to increased by 500 gigawatt. 500 gigawatt நம்ம ஏற்ற போகிறோம் இப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அப்போது வாட் we are concentrating, இதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, we are only concentrating on the power sector. Net zero அப்படின்னாலே we are only concentrating on the power sector, but there are more other areas which we need attention. Industry இருக்குது, ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் மொபிலிட்டி, டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குது, ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய ஏரியா இருக்குது. அக்ரிகல்ச்சர் இருக்குது, where we have to have wider context. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எங்கே அப்போ கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we have to concentrate on the private mobility. Private mobilityல we have to concentrate on the private mobility. அதுவும் குறிப்பாக 2-wheeler and 4-wheeler செக்டாரில் we have to concentrate. அதே மாதிரி we should not be confined to only urban, but also we have to concentrate on rural areas also. ஓகேங்களா? அப்போது அந்த பெனிஃபிட்ஸ் வந்து பரவலாகவும், அது மட்டும் இல்லாமல் வேலை வாய்ப்பு கிடைக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும், இந்த மாதிரியும் நிறைய விஷயங்கள் கிடைக்கும். அதே நேரத்தில் the growth will be sustainable. ஓகேங்களா? ஸோ there is a time which the time has come that we are going to concentrate more on பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? go wider. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the next agenda is next 5-year agenda என்னன்னு பார்த்தீங்கன்னா, we should also go deeper அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, it is nothing but அப்படிங்கிறது it is nothing but the state level coordination. ஓகேங்களா? ஃபெடரலிசம், கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் நேற்று சொன்னது தான். ஓகேங்களா? ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம சொல்லியிருப்போம். கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் in the climate we have to concentrate. கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்போது ஸ்டேட் லெவலில் நீங்கள் இறங்கி வேலை செய்யணும். ஓகேங்களா? அது எப்படி வேலை செய்யலாம்? இப்போவே வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கவுன்சில் ஆஃப் எனர்ஜி, என்விரான்மெண்ட் அண்ட் வாட்டர் அப்படிங்கிற ஒரு கவுன்சில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தே ஹாவ் சப்போர்ட்டட் சம் இம்பார்ட்டன்ட் ஸ்டேட் நெட் ஜீரோ பிளான்ஸ். யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு, அதுக்கப்புறம் பீகார்லாம் டு அரைவ் their ஓன் நெட் ஜீரோ கிளைமேட் பிளான்ஸ் கவுன்சில் ஆஃப் எனர்ஜி, என்விரான்மெண்ட் அண்ட் வாட்டர் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அவங்க வந்து டெக்னிக்கல் அட்வைஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி சென்டர் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we can create a center state coordination group first of all. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து, we can incentivize the state level climate actions through increasing the funding through 16th finance commission மூலமா we can increase the funding and incentivize the state level climate action. ஓகேங்களா? அந்த ஒரு காரியத்தை நம்மளால் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இன்டகிரேஷன் ஆஃப் சயின்டிஃபிக் மாடலிங்கில் நம்ம வந்து இன்டகிரேஷன் பண்ணலாம். ஓகேங்களா? இது எல்லாமே நம்ம பண்ணோம் அப்படின்னா, we can in terms of climate change we can go deeper. ஓகேங்களா? go wider and we can go higher. ஓகேங்களா? this will be the agenda for the next 5 years. This can be the agenda for the next 5 years of this newly appointed government in terms of climate agenda அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? குட் ஈவினிங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு மியான்மர் பாலிசியில் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான் மியான்மர், இந்த ஸ்டேட் ஆஃப் மியான்மர், இந்த கண்ட்ரி ஆஃப் மியான்மர். இது
ஓகேங்களா. மியான்மர் வந்து ஷேர்ஸ் பார்டர் வித் பங்களாதேஷ், அப்புறம் இந்தியா, தென் சைனா அண்ட் தென் தாய்லாண்ட், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் லாஹோஸ். இந்த 5 கண்ட்ரி கூட அவங்க வந்து பார்டர் வந்து ஷேர் பண்ணுறாங்க, ஓகேங்களா. தீஸ் ஆர் த எத்னிக் குரூப்ஸ் விச் த மியான்மர் ஆர்மி இஸ் ஃபைட்டிங் நவ், ஓகேங்களா. இந்த சைடில் சின் அப்படிங்கிற ப்ராவின்ஸு, அதுக்கப்புறம் கயன் அப்படிங்கிற ப்ராவின்ஸு, அதுக்கப்புறமா வந்து சான் அப்படிங்கிற ப்ராவின்ஸு, இது வந்து காச்சின் அப்படிங்கிற ப்ராவின்ஸ். இந்த காச்சின் அப்படிங்கிற ப்ராவின்ஸ் தான் ரொம்ப இருக்கிறதுலே இம்பார்ட்டண்ட்டான ப்ராவின்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு மியான்மர், ஓகேங்களா. ஸோ இங்கே எல்லாத்துலேயுமே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் ஃபைட்டிங் த மிலிட்ரி ரூலை வந்து மியான்மர் பாஷையில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிலிட்ரி ஜுண்டா அப்படின்னு சொல்லுவாங்க, மிலிட்ரி ஜுண்டா. ஸோ த மிலிட்ரி இஸ் ஃபைட்டிங் த ரெபல் குரூப், ஓகேங்களா. த ரிபல்ஸ் ஆர் ஃபைட்டிங் ஃப்ரம் த ஃபார்மேஷன் ஆஃப் த மியான்மர். ஆனால் இப்போ என்ன சினாரியோ மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are facing the military is facing defeat in the hands of rebel group, ஓகேங்களா. இது வரைக்கும் அது நடந்தது கிடையாது, இப்போ அது திருப்பி நடக்குது. 2021 மிலிட்ரி அவங்களுடைய மிலிட்ரி ரூலை வந்து செலுத்துகிறாங்க மியான்மரில். அதில் ஆரம்பிக்கிறதுலேருந்தே the many ethnic groups are fighting with respect to their military, ஓகேங்களா. அப்போது இப்போ என்னென்னலாம் ப்ராப்ளம் வந்திருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு மிலிட்ரி ஜுண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோக்கல் லெவல் கோஆர்டினேஷன் குரூப்னு ஒன்று இருக்கும், ஓகேங்களா. ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெக்கானிசம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதை வச்சு தான் எல்லா லோக்கல் ரிபல்ஸையுமே வந்து மிலிட்ரி ஒரு 30-40 வருஷமாக வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்க, கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க, ஓகேங்களா. தீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் ஆர் ஃபெயிலிங் நவ், ஓகேங்களா. இதெல்லாம் அப்புறப்படுத்திட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிபல் குரூப்ஸ் நவ் they have occupied nearly 45% of Myanmar. 45% ஆஃப் மியான்மரை ரிபல்ஸ் வந்து அவங்களோட கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. அதில் அவங்களுடைய லோக்கல் கவர்னன்ஸை அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஓகேங்களா. செகண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிலிட்ரியோட கான்ஸ்கிரிப்ஷன் ரூல் என்ன பண்ணியிருக்குன்னா, இட் ஹஸ் ஸ்டார்டட் டு பேக் ஃபயர் ஆன் த மிலிட்ரி இட் செல்ஃப். குறிப்பாக வந்து யங்ஸ்டர்ஸ் மத்தியில் அது வந்து அவங்களோட அந்த மிலிட்ரி இருக்கக்கூடாதுங்கிற அந்த வெறுப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருச்சு. கான்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்பல்சரி மிலிட்ரி சர்வீஸ், அதுதான் கான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து மிலிட்ரி ஜுண்டா வந்து அவங்களுடைய சிட்டிசன் மேலே ஏவி இருக்கு. அது வந்து இட் ஹாஸ் பேக் ஃபயர்டு அகெயின்ஸ்ட் த மிலிட்ரி ஜுண்டா இட் செல்ஃப், ஓகேங்களா. தேர்ட் இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர் என்ன, மிலிட்ரி வந்து இப்போ டிஃபீட்டை ஃபேஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இதுக்கு முன்னாடியெல்லாம் எக்ஸ்ட்ரீம் புத்திஸ்ட் நேஷ்னலிஸ்ட் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, தே ஹவ் கிவன் சப்போர்ட் டு த மிலிட்ரி. இப்போது தே ஆர் நாட் பிளேயிங் எனி இம்பார்ட்டன்ட் ரோல் வித் ரெஸ்பெக்ட் டு மியான்மர் மிலிட்ரி ஜுண்டா, ஓகேங்களா. இதெல்லாம் ப்ராப்ளம்ஸாக சொல்லிகிட்டு இருக்காங்க, ஓகேங்களா. இப்போ இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் போயிட்டே இருக்கும் பொழுது there is an important events or important crisis which is unfolding, which is also affecting India. என்னன்னு பார்த்தீங்கன்னா, it is nothing but the humanitarian crisis, ஓகேங்களா. ஏன்னா the rebels அதுக்கப்புறம் மிலிட்ரி ரெண்டு பேருமே வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ சண்டை போடும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், there will be a clash. இதில் யார் பாதிக்கப்பட போகிறாங்க, சாதாரண அப்பாவி பொதுமக்கள், ஓகேங்களா. அண்ட் பிகாஸ் ஆஃப் இட் there is a n number of refugee influxes within the India, which is again destabilizing the northeastern states, which is crucial for India, ஓகேங்களா. அதனால் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது now it is the time to review the policy with respect to மியான்மரில் நம்ம வந்து பாலிசியை ரிவ்யூ பண்ண வேண்டிய காலகட்டத்தில் இப்போ இருக்கும். ஏன்னா ட்ரெடிஷ்னலி இந்தியா ஹஸ் அப்ரோச்ட் வித் ரெஸ்பெக்ட் டு 2 things. என்னென்னா, அங்கே யார் இருக்காங்களோ, மிலிட்ரி ரூல் தான் மேக்ஸிமம் இருந்துச்சு, ஓகேங்களா. அப்போது இந்தியா வில் சப்போர்ட் த மிலிட்ரி அட்மினிஸ்ட்ரேஷன், பட் அகெயின் இந்தியா வில் ஆல்சோ சப்போர்ட் த டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸ். மிலிட்ரிக்கே அவங்க வந்து பைலேட்ரலாக வந்து சப்போர்ட் பண்ணாலுமே டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸுக்கும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாரலி தே வில் சப்போர்ட் இந்தியா. இதுதான் அப்ரோச்சாக இருந்துச்சு. ஆனால் ரிபல் குரூப்ஸ் கூட அவங்க எப்பயுமே பேச மாட்டாங்க. பட் பிகாஸ் ரிபல்ஸ் ஆர் கண்ட்ரோலிங் திஸ் 45% ஆஃப் மியான்மர் டெரிட்டரி நவ், எக்ஸ்பர்ட்ஸ் ஆர் ஆர்கியூவிங் தட் வி ஹாவ் நோ அதர் சாய்ஸ் பட் டு ஆல்சோ ஸ்பீக் வித் தோஸ் ரிபல் குரூப்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, ஓகேங்களா. இதுதான் இப்போ ப்ராப்ளமாக இருக்குது. இப்போ அடுத்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we should also remember that we have to contain the Chinese influence. நம்ம கண்டெயின் பண்ணணும். இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
Myanmar. Myanmar is the gateway for our Act East policy. Act East policy-யை நம்ம எப்படி தொடங்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியான்மர் மூலமாக தான் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்க்கே நம்மளால் போக முடியும். ஸோ திஸ் இஸ் த கேட்வே ஃபார் அஸ். சிட்வே போர்ட் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான போர்ட். கலாடன் மல்டி மோடல் ப்ராஜெக்ட்லேருந்து ட்ரைலேட்டரல் ஹைவே இந்தியா, அதுக்கப்புறம் மியான்மர், தாய்லாண்டோட ட்ரைலேட்டரல் ஹைவே ஆல் ஆர் சிச்சுவேட்டட் பேஸ்ட் ஆன் திஸ் ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி. அண்ட் ஸ்டெபிலிட்டி, பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி of the Myanmar is the utmost important to carry out these kinds of activist policy with respect to India. ஏன் இந்த activist policy ரொம்ப முக்கியம்? Because நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸோடைய ப்ராஸ்பரிட்டிக்கும் ஸ்டெபிலிட்டிக்கும் அங்கே வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரோத்லேருந்து, அதுக்கப்புறமா வந்து வித் ரெஸ்பெக்ட் டு அந்த எக்கனாமிக் க்ரோத்லேருந்து எல்லாத்துக்குமே தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நார்த் ஈஸ்டர்ன் காரிடார்ஸ், நார்த் ஈஸ்டர்ன் இல்லைனா வந்து ஏஷியான் காரிடார்ஸ் ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி. ஓகேங்களா? அப்போ அது எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகணும் இல்லை ஒழுங்காக போகணும் அப்படின்னா we need a stable Myanmar. ஓகேங்களா? அது ஆனால் இந்த டைமில் இப்போதைக்கு நடக்கிற மாதிரி தெரியல. ஓகே, பட் வாட் we can do, Indian forces or Indian establishment can do அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை நம்மளால் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு, டு சப்போர்ட் த டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸ், எங்கேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு மிலிட்ரி ஜுண்டா இன் பைலேட்ரல் ரிலேஷன்ஸ். தேர்டு, we have to support the influxes of we have to support the humanitarian aid. எய்டு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஹியூமானிட்டேரியன் எய்டை வந்து நம்ம கொடுக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? அங்கே வந்து நிறைய பேர் வந்து போர்னால மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸே இல்லாமல் இருக்காங்க, சானிட்ரி விஷயங்களே இல்லாமல் அவங்க வந்து அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பேசிக் நீட்ஸ், பேசிக் நெசசரியான ஃபுட்டு, கிளாத்திங் இது இல்லாமல் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்தா இதை யாருமே வந்து இன்டர்நேஷ்னல் ஃபோர்ஸஸாக இருக்கட்டும், இல்லை மிலிட்ரி ஃபோர்ஸஸாக இருக்கட்டும், இல்லை ரிபல் ஃபோர்ஸஸாக இருக்கட்டும், இதை யாருமே தடுக்க போகிறதில்ல. பிகாஸ் இஃப் தே ஸ்டாப் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் எய்ட், they will automatically lose the popular support of the people. ஓகேங்களா? அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியும்? we have to regulate the influxes, refugee influxes we have to regulate. Second, we have to speak bilaterally with military administration and we have to give aid, humanitarian aid to the people who are suffering by the lack of basic supports. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து இந்த 2 எக்ஸ்பர்ட்டுமே சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதில் நமக்கு என்ன தேவை? இந்த மியான்மர் வந்து யார் யார் கூட வந்து இது வந்து மேப்பில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி எந்த ரீஜன் வந்து சைனா கூட பார்டரில் இருக்குது அப்படின்னு கூட கேட்கலாம். ஏன்னா வந்து இந்த ரீஜன்ஸ்லாம் அடிக்கடி நியூஸில் இருக்கிறதுனால கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம வந்து நான் என்ன சொன்னனோ அதை டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இந்தியா மியான்மர் ரிலேஷன்ஸில் நீட் ஃபார் பாலிசி ரிவ்யூ, எதுக்காக நீட் ஃபார் பாலிசி ரிவ்யூன்றதை கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா வித் ரெஸ்பெக்ட் டு ஹியூமானிட்டேரியன் அசிஸ்டன்ஸ் நம்ம கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ரீஜனல் இன்டர்நேஷ்னல் டைனமிக்ஸ் எப்படி மாறி இருக்குங்கிறத சொல்லியிருக்கேன். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இதையும் நம்ம ஒரு வாட்டி பார்த்துடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீஜனல் இன்டர்நேஷ்னல் டைனமிக்ஸில் இப்போ ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஷேக் ஹசீனா அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் பிரைம் மினிஸ்டர். அவங்க வந்து இன்டர்நேஷ்னல் ஃபோர்ஸஸ் மியான்மரை டீஸ்டெபிளைஸ் பண்ணி பால்கனைஸ் பண்ணி கிறிஸ்டியன் ஸ்டேட்டாக மாற்றுற முடிவில் இறங்கியிருக்காங்க. பர்மா மியான்மர் அப்படிங்கிறது புத்திஸ்ட் ஸ்டேட். ஆனால் இப்போ வந்து கிறிஸ்டியன் ஸ்டேட்டாக மாற்றுறதுக்கு அவங்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு ஒரு அக்யூசேஷன் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அது அவங்களோட அக்யூசேஷன். பட் இந்தியாவோட மிகப்பெரிய ப்ராப்ளமே இல்லைனா வந்து இப்போ இருக்கிற கவலையே என்னன்னு பார்த்தீங்கன்னா, பால்கனைசேஷன் ஆஃப் மியான்மர். ஒவ்வொரு சின்ன பகுதிகளாக வந்து பிரியுது. அது பிரியும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் எல்லா சின்ன ஸ்டேட்ஸ் கூடயும் இப்போ என்ன பண்ணணும்னா திருப்பி இந்தியா வந்து எங்கேஜ் பண்ணணும் டிப்ளமேட்டிக்கலி. அது ஒரு மிகப்பெரிய தலைவலி. இல்லைனா இந்த சின்ன ஸ்டேட்ஸை ஈஸியாக சைனா வந்து தனக்குள்ளே விழுங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ சைனா இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் ப்ராப்ளம். அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு என்கேஜ்மெண்ட், ட்ராக் 1.5 அண்ட் ட்ராக் 2 டிப்ளமசி, அதை வந்து இந்தியா வந்து கையாளணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ட்ராக் 1, ட்ராக் 2, ட்ராக் 3 இதெல்லாம் வந்து
டைப் ஆஃப் டிப்ளமசிஸ். இப்போ ட்ராக் 1 அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஹை லெவல் சப்மிட்ஸ். ஓகேங்களா, அஃபீஷியல்ஸ் இல்லைனா ஹை லெவல் அஃபீஷியல்ஸ், பிரைம் மினிஸ்டர் மாதிரி, டிஃபென்ஸ் மினிஸ்டர், ஃபினான்ஸ் மினிஸ்டர், ஓகேங்களா, ஃபாரின் மினிஸ்டர், இவங்கள மாதிரியான ஆளுங்க, இல்லைனா வந்து மிலிட்ரி பர்சனல் இன் தட் பர்டிகுலர் நேஷன், ஒரு நேஷனுக்கும் இன்னொரு நேஷனுக்கும் வந்து ரெண்டு பேரும் பேசுகிறாங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் ட்ராக் 1 டிப்ளமசி. ட்ராக் 2 டிப்ளமசி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்அஃபீஷியலாக, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிஸ்னஸ்மேன், ஓகேங்களா, பிஸ்னஸ்மேன் இல்லைனா ஆனால் இம்பார்ட்டண்ட்டான பர்சன்ஸ், ஓகேங்களா, என்ஜிஓஸு, அவங்கெல்லாம் வந்து ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் பேசுகிறாங்க அப்படின்னா அது வந்து ட்ராக் 2 டிப்ளமசி. அப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறது தான் ட்ராக் 1.5 டிப்ளமசி அப்படிங்கிறது. both the officials and non-officials will both have their conversation with the other counterpart. ஓகேங்களா, அதுதான் வந்து ட்ராக் 1.2 டிப்ளமசி. ஓகேங்களா, ட்ராக் 3 டிப்ளமசி அப்படிங்கிறது என்னென்னா இட் இஸ் அ பர்சன் டு பர்சன் ரிலேஷன். ஓகேங்களா, இங்கே இருக்கிற யாரோ ஒருத்தர், ஒரு இம்பார்ட்டண்ட்டான பிளேயர், கிராஸ் ரூட் லெவலில் இருக்கிற பிளேயர் வேறு ஒரு நாட்டில் இருக்கிற கிராஸ் ரூட் லெவலில் இருக்கிற பிளேயரை வந்து மீட் பண்ணி பேசுகிறாங்க, அது டிப்ளமேட்டிக்காக பேசுகிறாங்க அப்படின்னா அது வந்து ட்ராக் 3 டிப்ளமசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி எத்தனிக் டென்ஷன்ஸுமே ரொம்ப ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது. மணிப்பூரில் ஆல்ரெடி வந்து ப்ராப்ளம் போயிட்டுருக்கு குக்கீஸ்க்கும் மெய்த்தீஸ்க்கும். இதுக்கு நடுவில் there are some cookie groups which are claiming for greater cookie land. ஓகேங்களா, யார் இன் மியான்மரில். அப்போ மியான்மரில் கொஞ்சம் பால்கனைசேஷன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, குக்கி லேண்டுன்னு ஒரு லேண்ட் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னா they will also claim India's Manipur as their sovereign country. ஓகேங்களா, and there will be a destabilization for it also. ஓகேங்களா, இதெல்லாம் ப்ராப்ளம். எத்தனிக் டென்ஷன்ஸ் ஆல்சோ ப்ராப்ளம். த ஸ்பில் ஓவர், ரெஃப்யூஜி கிரைசிஸ், இது எல்லாத்தையும் நம்ம இந்தியா வந்து we have to solve it with respect to Myanmar crisis. ஓகேங்களா, டெஸ்ட் எப்படி அட்டன் பண்ணுறதுனா வித் ரெஸ்பெக்ட் டு நோக்கம் ஆப் போங்க, அங்கே வந்து டெஸ்ட் இருக்கும், அதை அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா, டிஎன்டி பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம், நான் ஒரு வாட்டி செக் பண்ணுறேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு டெஸ்ட் நெக்ஸ்ட் டிஎன்டி டெஸ்ட்டா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எல்லா டெஸ்ட்டையும் அட்டன் பண்ணுங்கள். இப்போது ரீசெண்டாக நடந்த, அதாவது June 2 ஒரு டெஸ்ட் இருக்கும், அதை எல்லாரும் அட்டன் பண்ணுங்கள் போயிட்டு. ஓகேங்களா, ஓகே, டிஎன்டி எஸ்டர்டே பிடிஎஃப் அப்லோட் ஆயிருக்கா, அதை நாங்கள் மாற்ற சொல்லிடுறோம். ஓகேங்களா, சீக்கிரம் மாற்றிடுவோம், டோன்ட் வரி அபவுட் இட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஜுகேஷன் ரிமைன்ஸ் த மோஸ்ட் எஃபெக்டிவ் கான்ட்ராசெப்டிவ் அப்படின்றத போட்டிருக்காங்க. கான்ட்ராசெப்டிவ் அப்படிங்கிறது என்னென்னா இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு குழந்தைகளை வந்து அதாவது வந்து நிறைய குழந்தைகள் பெற்றுக்காமல் தடுக்கிறது தான் வந்து மெத்தட் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ராசெப்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இந்தியா இஸ் கோயிங் டு ஓவர்டேக், இல்லைனா இட் இஸ் பிலீவ் டு ஓவர்டேக்கன் சைனா இன் பாப்புலேஷன். வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பாப்புலேஷனாக இப்போ இந்தியா தான் இருக்குது அக்கார்டிங் டு யுனைடெட் நேஷன் எஸ்டிமேட்ஸ். இந்தியாவோட பாப்புலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் கரண்ட்லி 1.4 பில்லியனா. ஓகேங்களா, இது எப்போ பீக் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.7 பில்லியன் வரைக்கும் போகும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. 170 கோடி வரைக்கும் போகுமா. ஓகேங்களா, 1.7 பில்லியன் வில் டச் அரவுண்ட் 2064 போயிட்டு தென் இட் வில் கம் டவுன். எது வரைக்கும் ஸ்டெபிளைஸ் ஆகும் அப்படின்னா 1.53 பில்லியனில் ஸ்டெபிளைஸ் ஆகும் அரவுண்ட் 2100. ஓகேங்களா, அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இன்ஸ்பைட் ஆஃப் இட் த டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட் has dipped below the replacement level 2.1. replacement rate அப்படிங்கிறது 2.1. fertility rateலாம் அதனால தான் கேள்வியாக கேட்டிருக்காங்க. 2024ல் fertility rateனா என்னன்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு பாப்புலேஷன் சஸ்டைனபிளாக இருக்கணும் அப்படின்னா ஒரு கப்பலுக்கு மினிமம் 2 குழந்தையாவது அவசியம். அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் லெவல். அந்த 2 குழந்தைக்கு பிலோ போகுது அப்படின்னா அது ரீப்ளேஸ்மெண்ட் ரேட் கம்மியாகுதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி வளர்ந்த நாடுகளில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரேட்டு போயிட்டுருக்கு.
அதை மாதிரி எது ரொம்ப வேர்ஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரியான சவுத் கொரியா. அதுக்கப்புறம் ஜப்பானில் காலங்காலமாக அது ஒஸ்ட்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இட்டாலி, இங்கெல்லாம் ஒஸ்ட்டு. இதை தான் 2024 திருப்பி கேட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் ரேட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் பேசிக்ஸு, ஆனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு வேர்ல்டு பாப்புலேஷன் டே, வேர்ல்டு பாப்புலேஷன் டே எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 11ன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா வந்து should have the trust, the India's trust should be on ensuring the sexual and reproductive health of the young people. இந்த வேர்ல்டு பாப்புலேஷன் டேல நம்மளோட முக்கியத்துவம் எதில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட முக்கியத்துவம் எதில் இருக்கணும் அப்படின்னா யங்கர் ஜென்ரேஷனுடைய ரீப்ரொடக்டிவ் அண்ட் செக்ஷுவல் ஹெல்த்தில் தான் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதை எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சர்வே படி, நேஷ்னல் ஹெல்த் ஃபேமிலி ஹெல்த் சர்வே படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த குழந்தையை வந்து பெற அந்த ஏஜ் இல்லைனா வந்து அந்த கேப் வந்து இல்லாத ரொம்ப அதிகமாக குழந்தை வந்து பெற்றுக்கிற ஏஜ் எந்த ஏஜ் குரூப்புன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டீனேஜ் பருவமாக இருக்கக்கூடிய அந்த 15 to 19லையும் அதுக்கப்புறம் 20 to 24லையும் தான் இருக்குது. ஓகேங்களா? இதில் ஏன் அவ்வளோ இதுவாக இருக்குது அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் நான் செக்ஷுவல் எஜுகேஷன். செக்ஷுவல் எஜுகேஷன்னா என்ன அப்படிங்கிற புரிதல் வந்து இந்தியாவோட யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இல்லை, ஃபஸ்ட்டு விஷயம். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேயே குழந்தைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. கேர்ள்ஸ் சைல்ட்ஸை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுனால என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் கல்யாணம் யார் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோவர் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடியவங்க, இல்லைனா வந்து சோஷியோ எக்கனாமிக் அந்த இது வந்து ரொம்ப புவராக இருக்கக்கூடியவங்க, பேக்ரவுண்டில் இருக்கக்கூடியவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூ டு சோஷியல் நார்ம்ஸ். சோஷியல் நார்ம்ஸ்னால் என்ன? நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு ப்ரூவ் டு த சொசைட்டி தட் யூ ஆர் ஃபர்டைல். ஓகேங்களா? ஈவன் தோ நீங்கள் நினச்சாலுமே, நீங்கள் கான்ட்ராசெப்டிவ்ஸ் பற்றிலாம் யோசித்தாலுமே உங்களால் வந்து உடனே அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட முடியாது. ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா தான் நீங்கள் இந்த கான்ட்ராசெப்டிவ்ஸ் பற்றிலாம் யோசிக்கவே முடியும். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, யங்கர் மம்ஸ் வந்து உருவாயிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளமாக இருக்குது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேக் ஆஃப் செக்ஷுவல் எஜுகேஷன். ஓகேங்களா? கான்ட்ராசெப்டிவ்ஸ் படி, கான்ட்ராசெப்டிவ்ஸ்னால் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது, இது எதுவுமே வந்து டீனேஜ் பாய்ஸுக்கும் சரி கேர்ள்ஸுக்கும் தெரிய மாட்டேங்குது. ஓகேங்களா? அதே மாதிரி இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறதே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கல்ச்சுரலாக வந்து அகெயின்ஸ்ட் அப்படின்னு வந்து மைண்ட் செட் இருக்குது. ஓகேங்களா? இந்த மைண்ட் செட்டும் அதுக்கப்புறம் சோஷியல் நார்ம்ஸும் யங்கர் மேரேஜஸும் தான் இந்த மாதிரி சீக்கிரமாக வந்து இந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜுக்குள்ளே பெண்கள் வந்து தள்ளப்படுறதுக்கான ஒரு இம்பார்ட்டண்ட்டான காரணமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதை எப்படி டிட்டர் பண்ணலாம் அப்படின்னா, எஜுகேஷன் மூலமாக தான் டிட்டர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் எதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் இஸ் த பெஸ்ட் கான்ட்ராசெப்டிவ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஓகே, எஜுகேஷன் இஸ் த பெஸ்ட் கான்ட்ராசெப்டிவ். ஏன்? இப்போது எஜுகேஷன் ஒரு பெண் குழந்தைக்கு இல்லைனா வந்து ஒரு ஆணுக்கு வந்து நீங்கள் எஜுகேஷன் கொடுக்குறீங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா, அவங்க எஜுகேட் ஆகுறாங்க அப்படின்னாலே மினிமம் 12th வரைக்கும் படிச்சிங்கனாலே 18 வயசு ஆகிடுது. இல்லை அடுத்து வந்து அவங்க வந்து ஹையர் ஸ்டடீஸ் போகிறாங்கன்னாலே 22 வயசு ஆகிடுது அவங்களுக்கு. ஓகேங்களா? அப்புறம் என்ன ஆகும் அவங்களுக்கு? தே வில் பிகம் ஆம்பிஷியஸ். அப்போது ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும், செட்டில் ஆகணும், இப்படி போய் இந்த மாதிரி போகிறதுனால தே வில் ஹாவ் லேட் மேரேஜஸ் ஸோ லேட் பேபிஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு விஷயம். செகண்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஜுகேஷன் அவங்களுக்கு அவேர்னஸை கொடுக்குது. ஓகேங்களா? அந்த அவேர்னஸ் எதை பற்றி கொடுக்குது? கான்ட்ராசெப்டிவ்ஸ், ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்து, அதுக்கப்புறமா வந்து ஹெல்த்தி மேரேஜு, இந்த மாதிரியான எஜுகேஷனை வந்து அவங்களுக்கு கொடுக்குது. இந்த எஜுகேஷனை கொடுக்கறதுனாலையும் அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களால வந்து அந்த ஹெல்த்தி மேரேஜ் லைஃப்பை வந்து லீட் பண்ண முடியுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ஸோ எஜுகேஷன் இஸ் த பெஸ்ட் கான்ட்ராசெப்டிவ் அப்படிங்கிற மாதிரி முடிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் த ஆர்கைவ்ஸில் இது வந்து ஜூலை 5th 1974 வந்த நியூஸ். ஓகேங்களா? இது சில நேரங்களில் ஃப்ரம் த ஆர்கைவ்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதையும் ஒரு வாட்டி ஒரு 8 பார்த்துருங்க. ஓகேங்களா? ரொம்ப சம்மந்தமே இல்லைனா விட்டுடலாம். ஓகேங்களா? ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இம்போர்ட்டட் ஃபார்ம் பெஸ்ட் destroyed in
டெஸ்ட்ராய்டு இன் டெல்லி அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஆஸ்திரேலியாவிலேருந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கன்சைன்மெண்ட் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதில் என்ன இருந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட எக்ஸாட்டிக் வார்ம்ஸ் இருந்துதான். இந்த கன்சைன்மெண்ட் மட்டும் வெளியே போயிருந்தது அப்படின்னா இந்தியன் அக்ரிகல்ச்சர் சாயில்ஸை வந்து அது அதிகமாக பாதிச்சிருக்கும். ஸோ அதனால் அந்த டைமில் இருந்த அஃபீஷியல்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே அந்த கன்சைன்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு இன்சினரேட்டரில் வச்சு எரிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இதில் நியூஸ் இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ எப்படியெல்லாம் வந்து எங்கெங்கேருந்துலாம் வந்து எக்ஸாட்டிக் ஸ்பீசிஸ் வந்து நம்மளுடைய நாட்டுக்கு வந்து டெலிபரேட்டாக அனுப்பப்படுதா இல்லைனா வந்து அது தேவையில்லாமல் வந்துச்சா அப்படிங்கிற இந்த விஷயத்துக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ worms loaded shipment was handled in violation of international and domestic quarantine rules அப்படின்னு வந்து இந்தியன் அஃபீஷியல்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. டெலிபரேட்டாக அனுப்பப்பட்டிருக்கு. ஓகே இந்தியாவுக்கு. நெக்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ஹிஸ்புல்லாஸ் வந்து யார்? they are the rebel group which is controlling Lebanon. ஓகேங்களா. they are backed by ஈரான்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அண்ட் இதுக்கு முன்னாடி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட நம்ம வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒய் இஸ்ரேல் இஸ் ஃபெயிலிங் ஸ்ட்ராட்டஜிக்காக எப்படி ஃபெயில் ஆகுது அப்படிங்கிறதுல பார்க்கும்போது ஹிஸ்புல்லாஸ் என்ன பண்ணுறாங்கன்னா கண்ட்ரோல்டு அட்டாக் வந்து பண்ணுறாங்க இஸ்ரேல் மேலே அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஓகேங்களா. அதே தான் திருப்பி இங்கே மறுபடியும் நடந்திருக்கு. தே ஆர் அகெயின் ஏன்னா இஸ்ரேலும் வந்து தாக்கிட்டு தான் இருக்காங்க. இஸ்ரேல் வந்து லெபனானும் தாக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி ஒரு தாக்குதலில் லெபனானுடைய ஒரு மூத்த ஆர்மி ஜென்ரல் வந்து இறந்துருக்காரு. ஸோ அதுக்கு ரிட்டாலியேட் பண்ணும் விதமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா லெபனான் வந்து திருப்பி இஸ்ரேல் மேலே தாக்கியிருக்காங்க. இஸ்ரேல் எங்கே தாக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அப்பர் கேலி பகுதியை சொன்னோம். ஓகேங்களா. அங்கேயே தான் திருப்பி தாக்கியிருக்காங்க. விச் இஸ் வேர் த கோலன் ஹைட்ஸ் ஆர் தேர். சிரியா கிட்டேருந்து டியூரிங் த 1967 வார் 6 டே வார் அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஹவ் ஆக்குபைடு திஸ் கோலன் ஹைட்ஸை வந்து சிரியா கிட்டேருந்து ஆக்குபை பண்ணாங்க. ஓகேங்களா. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் இம்பார்ட்டன்ட்னா 2015 கொஸ்டினாக கேட்டிருக்காங்க பாருங்கள். UPSC கொஸ்டின் இது. ஓகேங்களா. த ஏரியா நோன் ஆஸ் கோலன் ஹைட்ஸ் சம்டைம்ஸ் அப்பியர் இன் நியூஸ். இந்த மாதிரி தான் அப்பியர் ஆகும். அதுதான் பிளேசஸ் இன் நியூஸ். ஓகேங்களா. ஸோ த ஏரியா நோன் ஆஸ் கோலன் ஹைட்ஸ் சம்டைம்ஸ் அப்பியர் இன் த நியூஸ் இஸ் இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் த ஈவெண்ட் ரிலேட்டட் டு. அப்போ கோலன் ஹைட்ஸ் எங்கே இருக்குது? சிரியன் அந்த இஸ்ரேல் கிட்ட இருக்குது. இஸ்ரேல் எங்கே இருக்குது? மிடில் ஈஸ்டில் இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் பி. தட்ஸ் ஆல். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் இதோட முடியுது. சார் ஐ ஹாவ் அ டவுட். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு உங்கள் வீடியோ அண்ட் PDF பார்த்தா போதுமா? எனக்கு வீடியோ பார்த்தா மறந்துடுது சார். நியூஸ் பேப்பர் படித்தா ஞாபகம் இருக்குது, பட் இட் டேக் மோர் டைம். ஓகே. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி DND அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து ஒரு எசன்ஸ். DNDங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களை நியூஸ் பேப்பர் படிக்க தூண்டுறதுக்கு. நியூஸ் பேப்பருங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கூடியது தான் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக தான் DND. ஓகேங்களா. அதுக்கப்புறமா வந்து இப்போ இந்த DND வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் நியூஸ் பேப்பரை பார்க்கும்போது இன்னும் ஈஸியாக உங்களால் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும், அழகாக படிக்க முடியும். ஃபஸ்ட்டு விஷயம். உங்களுக்கு டைம் இல்லாத பட்சத்தில் என் வீடியோவே பாருங்கள். டைம் இருக்குது அப்படின்னும்போது கைண்ட்லி ஆல்சோ ரீட் த நியூஸ் பேப்பர்ஸ். நான் என்னென்ன நியூஸ் கொடுத்துருக்கனோ அட்லீஸ்ட் அதை மட்டும் படிங்க போதும். ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன், அதை மட்டும் படிங்க. இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஓகேங்களா. உங்களுக்கு எப்படி ஞாபகம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்படி படிங்க. ஓகேங்களா. என் வீடியோ மட்டும் போதும் பாருங்கள் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஓகேங்களா. எது உங்களுக்கு வருதோ, ஏன்னா அல்டிமேட்டாக என்ன இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா டு கெட் சர்வீஸ். என் வீடியோ பார்க்குறீங்க பார்க்கல, தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. இஃப் யூ ஆர் கெட்டிங் த சர்வீஸ், தட் இஸ் த அல்டிமேட் எய்ம். ஓகேங்களா. ஓகே. டேர்ம்ஸ் வந்து புரியல அப்படின்னா வந்து என்ன டேர்ம்ஸ் புரியலங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா வந்து நம்ம நிறைய பேர் கேட்டதெல்லாம் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம்னா என்ன, இந்த மாதிரிலாம் சில பேர் கேட்டாங்க, அதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். இன்றைக்கி வந்து ப்ரொட்டஸ்டன்டிசம் பற்றி ஒருத்தவங்க கேட்டாங்க. ஓகேங்களா. அதை பற்றி ஒரு 5 minutes நான் சொல்லிடுறேன். ப்ரொட்டஸ்டன்ட்
ப்ரொட்டஸ்டன்டிசம் இல்லைனா ப்ரொட்டஸ்டன்ட் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொட்டஸ்ட் அப்படின்னா என்னது பார்த்தீங்கன்னா எதிர்த்து செயல்படுதல், ப்ரொட்டஸ்ட். ஓகேங்களா, அதுலேருந்து தான் அந்த வார்த்தை பிறகுது. ப்ரொட்டஸ்டன்டிசம் அப்படிங்கிறது என்னென்னா கேத்தலிக் சர்ச் இருக்காங்க, அவங்கள எதிர்த்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இதுலேயே இருக்கிறவங்க தான், சர்ச்சிலே இருக்கிறவங்க எதிர்த்து ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. அதனால தான் அது ப்ரொட்டஸ்டன்டிசம் அப்படின்னு மேலே வருது. கேத்தலிக் சர்ச்சில் இருந்து இருக்கிறவங்க அந்த கடவுளுக்கும் இவங்க மக்களுக்குமான இடைவெளியை வந்து இவங்க அதிகரிச்சிட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா அங்கே இருந்த சர்ச்சில் இருக்கிறவங்க அந்த பிஷப்ஸாக இருக்கட்டும் இல்லைனா வந்து பிரதர்ஸாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் மக்களுக்கு சேவை செய்கிறத விட்டுட்டு ரொம்ப ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டாங்க, கரப்ஷன் அதிகமாகிடுச்சு. ஸோ இந்த இதுக்கு எதிர்த்து நம்ம வந்து போராட்டம் பண்ணணும் அப்படின்ட்டு மார்ட்டின் லூதர் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொட்டஸ்டன்டிசமை வந்து உருவாக்குறாரு. ஜான் கால்வின் அப்படிங்கிறவர் ஃப்ரெஞ்சில் இருக்கார், அவரும் வந்து சேர்ந்துக்கிறார். கால்வினிசம்னு கூட சொல்லுவாங்க, அதை ப்ரொட்டஸ்டன்டிசமை கால்வினிசம் அப்படின்னும் சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கலாக இந்த சர்ச் வந்து என்ன சொல்லும் அப்படின்னா நிறைய சேமிக்காதீங்க, நிறைய சேர்க்கறது கடவுளுக்கு எதிரானது. ஓகேங்களா, அப்போது உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும். இந்த ப்ரொட்டஸ்டன்ட் எத்திக்ஸ் என்ன சொல்லும் அப்படின்னா சும்மா இருக்காதீங்க, வேலை செஞ்சுக்கிட்டே இருங்க. வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது தான் வந்து நீங்கள் கடவுளுக்கு செய்கிற ஊழியம் அப்படிங்கிறத இந்த ப்ரொட்டஸ்டன்ட் எத்திக்ஸ் சொல்லுவாங்க. அப்போது இதனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேபிட்டலிசம், அதாவது வந்து அந்த கேபிட்டலை வந்து பெருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து மக்களுக்கு வந்து மேலோங்குது. அப்போ இந்த ப்ரொட்டஸ்டன்ட் எத்திக்ஸ் தான் ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் கூட சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? கேபிட்டல், பணத்தை வந்து அக்குமுலேட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து எப்போ மனுஷன் தோன்றுனானோ அப்பத்துலேருந்தே மனுஷனுக்கு உண்டான ஒரு விஷயம். ஓகேங்களா, வெல்த்துன்னு எதை நினைக்கிறானோ அதை வந்து நிறைய நம்ம கிட்ட வச்சுருக்கணுன்ட்டு மனுஷன் எப்பயுமே நினச்சிருக்கான். ஓகேங்களா, அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஆனால் இந்த கேபிட்டலிசம்ங்கிற அந்த ஒரு விஷயம், இந்த ப்ரொட்டஸ்டன்ட் எத்திக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டலிசமை ரேஷ்னலைஸ் ஆக்குச்சு. ஓகேங்களா, ப்ரொட்டஸ்டன்ட் எத்திக்ஸ் வந்து இட் ஹாஸ் மேட் த கேபிட்டலிசம் மோர் ரேஷ்னல். ரேஷ்னல்னால் என்ன அர்த்தம்னா எதுக்காக நம்ம வந்து வெல்த்தை சேகரிக்கணும்னு நினச்சோம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய செலவு பண்ணணும், இல்லை வி ஹாவ் டு போஸ் அவர் செல்ஃப், நம்ம வந்து நம்ம வெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம், இல்லைனா சிம்பிள் ஆஃப் ப்ரைடாக நம்ம நினச்சோம். இதுக்காக தான் நம்ம வெல்த்தை வந்து அக்குமுலேட் பண்ணணும்னு நம்ம நினச்சோம் முன்னாடி. கேபிட்டல் அந்த ப்ரொட்டஸ்டன்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளி டு அக்குமுலேட் வெல்த் தே அக்குமுலேட்டட் த வெல்த். அப்போ என்ன பண்ணுறாங்க, வெல்த் எடுக்கிறாங்க, இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, வெல்த் எடுக்கிறாங்க, இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இதுதான் பழைய அரிஸ்டோக்ராட்டுக்கும் இப்போ அப்புறம் வந்த அந்த பிஸ்னஸ் மேனுக்குமான வித்தியாசம். அரிஸ்டோக்ராட் என்ன பண்ணுவான் அப்படின்னா தே வில் ஷோ ஆஃப் தேர் வெல்த். அதுக்கு ஆடம்பரமாக வந்து பில்டிங் கட்டுறது, ஆடம்பரமான நகைகளை போட்டுக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணுவாங்க அரிஸ்டோக்ராட்ஸ். ஆனால் பிஸ்னஸ்மேன் என்ன பண்ணுறாங்க, ப்ரொட்டஸ்டன்ட் எத்திக்ஸ் இருக்கக்கூடிய அந்த பிஸ்னஸ்மேன் என்ன பண்ணுறாங்கன்னா பிஸ்னஸில் இன்வால்வ் பண்ணுறாங்க. இந்த பிஸ்னஸ் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மெர்கன்டைலிசமாக பரவுது. மெர்கன்டைலிசம், அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட், இது இண்டஸ்ட்ரியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு விதையாகுது. அதுக்கப்புறம் நிறைய சயின்டிஃபிக் இன்வென்ஷன்ஸ் உண்டாகுது. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனாக வந்து யூரோப்பியன் கண்டினென்ட் ஃபுல்லாக பெருகுது. இவங்க தான் என்ன ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நியூ லேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவுக்கும் போகிறாங்க. அமெரிக்காவுக்கு போய் அங்கேயுமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொட்டஸ்டன்ட்ஸ் தான் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதனால தான் என்ன ஆகுதுன்னா அமெரிக்காவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லைனா வந்து இண்டிவிஜுவல் ஜீலாக இருக்கட்டும், அமெரிக்கன் அந்த ட்ரீமாக இருக்கட்டும், இதெல்லாமே வந்து இன்னுமே வந்து இருக்கிறது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐடியாலஜி வந்து அவங்க கொண்டு போய் அங்கே நியூ லேண்ட்ஸில் வந்து சேர்த்தது தான் காரணம். ஓகேங்களா, அப்போ ப்ரொட்டஸ்டன்ட் எத்திக்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் டைரக்ட்லி லிங்க்டு டு த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். ஓகேங்களா, ஸோ புரியாத பட்சத்தில் கேளுங்க. ஓகேங்களா, டோன்ட் வரி சார். லாஸ்ட்டாக ரீட், ஓகே சார் லாஸ்ட்டாக லீட் பண்ணுவார். ஓகே சார், ஐ எம் அ நியூ ஆஸ்பிரண்ட், ஜஸ்ட் 1 month தான் ஆகுது. ஸோ டெல் மீ சம் டிப்ஸ். அது என்னங்க டிப்ஸு?
தெரியலைங்களே. டிப்ஸ் வந்து நியூ ஆஸ்பிரன்ஸுக்கு வந்து யூபிஎஸ்சி அமேஸ் அப்படிங்கிற அந்த இதில் வந்து சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, போய்ட்டு அதை ஒரு வாட்டி பாருங்கள், அந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு புக் லிஸ்ட்லேருந்து எப்படி படிக்கணும் என்ன பண்ணணுன்றதான் சொல்லியிருக்கேன். ஓகே, ஹாஸ்டலர்ஸுக்கு ஏஐஎஸ்சிசியில் கிளாஸஸ் எதுவுமே இருக்காது. ஓகேங்களா, கிளாஸுக்காக ஏஎஸ்சிசியில் வராதிங்க. டெஸ்ட் பேட்ச் இருக்கும். ஓகேங்களா, ஆல்ரெடி படித்தவங்க தான் ஏஐசிக்கு வருவாங்க. புதுசாக இருக்கிறவங்களால வந்து அந்த ஏஐசியை கிளியர் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஏஐசியில் வந்து கிளாஸஸ் எதுவுமே இருக்காது. ஓகேங்களா, கிளாஸஸ் அதனால தான் யூடியூப்பில் நம்ம வைக்கிறோம். ஓகே சார், இந்து ஆர் எக்ஸ்பிரஸ் விச் இஸ் பெஸ்ட்டுன்னு கேட்டிருக்கீங்க. ரெண்டுத்துலேயே எது ஒன்றாலும் படிக்கலாம். ஆனால் ஒரு நியூஸ் பேப்பரில் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, எல்லாரும் இந்து படிப்பாங்க. ஸோ ரீட் இந்து. ஓகே, இந்து தமிழ் தினமணி, இந்து தமிழா தினமணியான்னு கேட்டிருக்கீங்க. டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா தினமணி படிங்க. ஓகே, தமிழ் நியூஸ் பேப்பர் படித்தா ஓகேவானா, தமிழில் வந்து அந்த ஒரு ஆழமான அந்த ஒரு அனாலிசிஸ் இருக்காது. அதுதான் அங்கே ப்ராப்ளம். ஓகேங்களா, ஸோ அப்படி இல்லை, உங்களுக்கு புரியல அப்படின்னா தமிழில் படிங்க, தமிழ் நியூஸ் பேப்பர் படிங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழில் தான் எழுத போகிறீங்கன்னா வேர்ட்ஸுக்காக தமிழ் நியூஸ் பேப்பரை நீங்கள் படித்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஓகே, ஆனால் இங்கிலீஷில் எழுத போகிறீங்கன்னா தயவு செஞ்சு இங்கிலீஷில் படிங்க. ஓகேங்களா, இங்கிலீஷில் தான் நான் எழுத போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தமிழ் நியூஸ் பேப்பர்லாம் எடுக்காதீங்க. ஓகே, இங்கிலீஷ்லேயே படிங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த வேர்டிங்ஸு அதெல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக பதியும், மைண்டில் பதியும். சார், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் 4 ஆப்ஷன்ஸ் சால்வ் பண்ணால் நல்லதா சார்? ஆர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஸ்டடி இஸ் ஓகேவா சார்? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 4 ஆப்ஷன்ஸ். ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸாக அப்படியே ஆப்ஷனாக சால்வ் பண்ணால் நல்லதா, இல்லை படிச்சுட்டு அந்த இது கிளியர் அந்த இது படிக்கிறதா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஃபஸ்ட்டு வந்து சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதோடைய எக்ஸ்ப்ளனேஷன் படிங்க. அப்போ தான் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ட்ரை டு சால்வ். ஏன் வந்து இது தப்பு அப்படிங்கிறது, இல்லைனா வந்து இதுதான் கரெக்டுன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லிடுவீங்க. அப்புறம் போய் பார்க்குறீங்க, ஆனால் தப்பாக இருந்துச்சுன்னா ஏன் நம்ம ஏன் இந்த டைமில் இதை யோசித்தோம், ஏன் ஒன்றுன்னு நம்ம யோசித்தோம், ஏன் பின்னு நம்ம யோசிக்கல, நம்மளுக்கு உண்மையாலே தெரியலையா, இல்லை தெரிஞ்சதை நம்மளால் ரீகால் பண்ண முடியல, இப்படிலாம் உங்களால் வந்து யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகேங்களா, குரூப் 1 மெயின்ஸுக்கு இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்லாம் ஃபாலோ பண்ணணுமா? குரூப் 1 மெயின்ஸுக்கும் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் இருக்குல்ல. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜிஎஸ் அந்த பேப்பர் 2ல் வந்து உங்களுக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இந்தியா அண்ட் வேர்ல்டுன்னு லாஸ்ட்டாக ஒரு பேராகிராஃப் இருக்கும். ஓகேங்களா, அது எல்லாமே இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் தான். எது கேட்பான்னு உங்களுக்கு எப்படி தெரியும் டிஎன்பிசியில்? ஓகேங்களா, அதனால் யூபிஎஸ்சி மாதிரி இன்டெப்த்தாக படிக்கலனாலும் அட்லீஸ்ட் யூ ஹேவ் டு நோ அபவுட் வாட் அண்ட் ஆல் ஹேப்பனிங் இன் வேர்ல்டு. ஓகே, ஐ எம் ஹவுஸ் ஒய்ஃப், ப்ளீஸ் டெல் மீ ஸ்டடி பிளான் அண்ட் மந்த்லி சிஏக்கு சோர்ஸ் சொல்லுங்கள் சார்னு கேட்டிருக்கீங்க. ஸோ ஸ்டடி பிளான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் 2025 நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹாவ் டு நவ் வி ஹாவ் நியர்லி, இப்போ ஜூலை விட்டுருங்க, ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அண்ட் தென் ஒரு 6 months இருக்குது. ஓகேங்களா, 5 months தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ 10 months ஆர் தேர் ஃபார் யூ. டோட்டலி 10 months ஆர் தேர். இந்த 10 monthஸில் நீங்கள் என்ன வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 monthஸாக பிரிச்சுக்கலாம். 3 months. ஓகே, இந்த 3 monthஸில் ஃபஸ்ட்டு இனிஷியலாக யூ ஹேவ் டு ரீட் NCERTs. And then next 3 months what you have to do is you have to complete your mains related portions. Mainly optional. ஆப்ஷனல் எப்படி செலக்ட் பண்ணணும்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், தயவு செஞ்சு அதை பாருங்கள். ஆப்ஷனல் செலக்ட் பண்ணாதவங்க பண்ணிட்டீங்கன்னா ஓகே, ஸ்டிக் ஆன் வித் தட் ஆப்ஷனல். அண்ட் தென் GS4 அடுத்த 3 மாதத்தில் அட்லீஸ்ட் இது ரெண்டுத்தையாவது முடிச்சு வைக்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் 3 months என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுவர் ப்ரிலிம்ஸ் வுட் கம். ஓகேங்களா, அப்போது ஃபஸ்ட்டு இந்த 3 monthஸில் ஃபஸ்ட்டு 1 month மட்டும் என்ன பண்ணலான்னா யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ். ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸை 1 month ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அடுத்து 1 month இங்கே இருக்கும்.
ஓகேங்களா 2 months என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா prelims ரிலேட்டடான இம்பார்ட்டண்ட்டான அந்த திருப்பி ரிவைஸ் பண்ணிவிட்டு என்சிஆர்டி ஸ்டாண்டர்ட் புக்ஸை ரிவைஸ் பண்ணிவிட்டு தென் யூ ஹேவ் டு கோ ஃபார் அனதர் ரிவிஷன் என்சிஆர்டி ஸ்டாண்டர்ட் புக்ஸ் என்சிஆர்டி ஸ்டாண்டர்ட் புக்ஸ் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஓகேங்களா அதே மாதிரி இந்த 2 monthsல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு attempt அட்லீஸ்ட் 30 ஆன்சர்ஸ் 30 கொஸ்டின்ஸை நீங்கள் போட்டு பார்த்துட்டே இருக்கணும் டெய்லி பர் டே 30 கொஸ்டின்ஸ் லாஸ்ட் 3 months யூ ஹேவ் டு attempt தட்ஸ் ஆல் ஓகேங்களா இதுதான் உங்களுடைய ஓவரால் ஸ்டடி பிளான் ஓகேங்களா கரண்ட் அஃபேர்ஸுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேகசின்ஸ் படிக்கிறது இட் இஸ் யுவர் விஷ் பட் என்ன பண்ணலாம் மேகசின்ஸு படிக்கிறத விட டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் உங்களால் முடியுது கன்சிஸ்டண்ட்டாக படிக்க முடியுதுன்னா ப்ளீஸ் ஃபாலோ இட் ஓகேங்களா அப்படி சார் எல்லாம் முடியல எனக்கு எப்போனா தான் டைம் கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் யூ ஹாவ் நோ அதர் கோ பட் டு ஃபாலோ த மேகசின்ஸ் ஆனால் மேகசின்ஸில் கூட எதை படிக்கணும் எப்படி படிக்கணும்னு இருக்குது அதாவது வந்து என்னென்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பாருங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் கேட்டிருக்கக்கூடிய தீம்ஸ் என்ன தீம்ஸ் இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ இதில் என்ன சொன்னோம் கோலனைட்ஸ்ன்னு சொன்னோமா கோலனைட்ஸ்ன்னு சொன்னோம் இது பிளேசஸ் இன் நியூஸ் சம்டைம்ஸ் அப்பியர்ஸ் இன் நியூஸ் அப்போ பிளேசஸ் இன் நியூஸ்னு இருக்கா அப்போ பிளேசஸ் இன் நியூஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத மேப் பார்த்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு என்னென்ன பிளேஸ்லாம் வந்து இதில் கொடுத்துருக்காங்கிறத பாருங்கள் சென்ட்ரல் ஏஷியா மிடில் ஈஸ்ட்டு சவுத் ஈஸ்ட் ஏஷியா சென்ட்ரல் ஆஃப்ரிக்கா அப்போது அடுத்த வாட்டி சென்ட்ரல் ஆஃப்ரிக்காலேருந்து ஏதோ ஒரு பிளேஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க நியூஸில் யூ ஹாவ் டு கான்சன்ட்ரேட் மோர் ஆன் இட் ஓகேங்களா இல்லை சவுத் ஈஸ்ட் ஏஷியாவிலேருந்து ஒரு நியூஸ் வருது ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய அந்த செகண்ட் ட்ரைம்ப் ஷால் அப்படின்னு ஏதோ ஒன்று பார்த்தோம் வித் ரெஸ்பெக்ட் டு பிலிப்பைன்ஸுக்கும் சைனாவுக்கும் இருக்கக்கூடிய ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸில் இல்லைனா வந்து சவுத் சைனா சீல இருக்கக்கூடிய சவுத் சைனா சீல வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஸ்க்ரால் புக் ஷாலாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்சல் ஐலாண்டு ஸ்பாட்லி ஐலாண்டோடைய டிஸ்பியூட்ஸு இதெல்லாமே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளேசஸ் இன் நியூஸ் தானே ஓகேங்களா அதே மாதிரி மிடில் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய அதர் இது மிடில் ஈஸ்ட்டில் தான் வந்து ரெட் சி வந்துச்சு ரெட் சீலேருந்து 2 கொஸ்டின் வந்துச்சு இந்த வாட்டி 2 கொஸ்டின்ஸ் கேம் அப்போ மிடில் ஈஸ்ட்டுங்கிற பகுதி எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுன்னு உங்களுக்கு தெரியும் மிடில் ஈஸ்ட்டில் தான் வந்து மெடிட்டரேனியன் இது இருக்குது மெடிட்டரேனியன் சீங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்போது இதில் ஏதாவது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வருது கைண்ட்லி ரீட் தோஸ் அப்போது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் லிங்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்னவோ அதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அதை படிங்க ஓகேங்களா எல்லா கரண்ட் அஃபேர்ஸையும் உங்களால் படிக்க முடியாது படித்தாலும் ஞாபகம் வச்சுக்க முடியாது அப்போது குறுகிய டைமில் அதிக இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கணும் அப்படின்னா கைண்ட்லி கோ அண்ட் இன்வெஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஓகேங்களா சார் எடிட்டோரியலை எப்படி நோட்ஸ் எடுக்கணும்னா நோட்ஸ் எடுத்தால் 2 பேஜ் ஆகுது எடிட்டோரியலில் நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்ஸ் எடுக்காதீங்க ஏன்னா நோட்ஸ் எடுக்காமல் இருக்கிறதுக்கு தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு என்னோட நோட்ஸ் மாதிரியே கொடுத்துருக்கேன் ஓகேங்களா மைண்ட் மேப் போட்டே நான் கொடுத்துருக்கேன் எடிட்டோரியல் இதெல்லாம் எடிட்டோரியல் நோட்ஸ் தான் இதெல்லாம் அந்த எடிட்டோரியலில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை தான் நான் நோட்ஸ் மாதிரி எடுத்து கொடுத்துருக்கேன் ஓகேங்களா அதனால் நீங்களும் தனியாக நோட்ஸ் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது அப்படியே நோட்ஸ் எடுத்தாலுமே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ரீஜனல் இன்டர்நேஷ்னல் டைனமிக்ஸ் அப்படின்னு போட்டு ட்ராக் 1 and 1.5 ட்ராக் 1.5 அவ்வளோதான் இருக்கணும் வார்த்தை இப்படி தான் உங்களோட நோட்ஸ் இருக்கணும் ஓகேங்களா இட் ஷுட் ரிஃப்ளெக்ட் ஒன்லி த கீவேர்ட்ஸ் அதை தான் நீங்கள் வந்து திருப்பி படிக்க போகிறீங்க அந்த கீவேர்டை பார்த்த உடனே மெயின் பாயிண்ட் ஷுட் ட்ரிகர் ஓகேங்களா அதுக்கு அதை மாதிரி நீங்கள் படித்து வைக்கணும் அதுக்கப்புறமா தான் நோட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கணும் ஓகேங்களா அமேஸ் வீடியோ நெக்ஸ்ட் வந்து ஐ வில் சே ஓகேங்களா அமேஸ் வீடியோவில் வேறு என்ன போடலாங்கிறதையும் சஜஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத சஜஸ்ட் பண்ணுங்கள் நான் அதை வந்து போடுறேன் ஓகேங்களா
Capitalism idea is basically intended to stimulate the common people to do a business by which they have resources. How it will be negative impact on society? How could you please explain advantages of capitalism? Capitalism idea வந்து basically intended to stimulate the common people to do the business by which they have resources. Okay, capitalism அப்படிங்கிறது நெகட்டிவ் எப்படி சொசைட்டிக்கு என்ன நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா capitalism automatically inbreeds the inequality among the society. ஓகேங்களா, இன்இக்வாலிட்டி சொசைட்டியல் இன்இக்வாலிட்டியை அது பெருக்கும், ஆட்டோமேட்டிக்கலி பெருக்கிடும். ஓகேங்களா, கேபிட்டலிசம் ஏன்னா இருக்கிறவங்க கிட்ட கேபிட்டல் அதிகமாக சேர்ந்துக்கிட்டே இருக்கும். கேபிட்டல் அதிகமாக சேர சேர அவங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். அப்போது கேபிட்டலே இல்லை, மூலதனமே இல்லை அப்படின்னும்போது அவங்களுடைய ஒரே ஒரு சொத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட உழைப்பு. இதுதான் மார்க்ஸ் வராரு, இந்த இடத்துல தான் மார்க்ஸ் வராரு. ஓகேங்களா, ஆப்ஸ் அண்ட் ஆவ் நாட்ஸ் அப்படின்னு இந்த சொசைட்டி பிளவுபட்டிருக்கு. பிளவுபட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் த எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் த கேபிட்டலிஸ்ட். கேபிட்டலிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, அதிகமாக ப்ராஃபிட்டை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. ரெண்டே விஷயத்தில் மட்டும்தான் அவங்களால ப்ராஃபிட்டை சம்பாதிக்க முடியும். ஒன்று அவங்களுடைய ப்ரொடக்ஷனை பெருக்கிறதன் மூலமாக, இல்லைனா அவங்களுடைய லேபரர்ஸோடைய சம்பளத்தில் கை வைக்கிறதன் மூலமாக. இதில் தான் அவங்களுடைய மூலாதானத்தை அவங்க பெருக்க முடியும். இதுதான் வந்து டாஸ் கேபிட்டல் அப்படிங்கிற அந்த புக்கில் மார்க்ஸ் எழுதியிருப்பார். ஓகேங்களா, ஸோ இப்படி தான் வந்து நெகட்டிவாக இம்பேக்ட் ஆகுது. பாசிட்டிவாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறுகி, அதாவது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வர்றதுக்கும் இல்லைனா வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அர்பனைசேஷனாக ஆகிறதுக்கும் ஒரு அடிப்படையான தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேபிட்டல் தான், இந்த கேபிட்டலிசம் தான். இந்த அதாவது வந்து நான் கொஞ்சம் பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஜீல் தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண வைக்கும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் தான் வேலைவாய்ப்பாக பெருகும், வேலைவாய்ப்பு தான் எக்கனாமியை ஏற்றும். ஓகேங்களா, அப்போது அடிப்படையில் ஒரு அடுத்த கட்டத்துக்கு அர்பனைசேஷன் ஆகிறதுக்கு இது எல்லாத்துக்குமே இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேபிட்டலிசம் தான் இருக்குது. பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சொசைட்டிக்கு ஏதோ ஒன்று தடுறதுக்கு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த கேபிட்டலிசம் தேவையாக இருக்குது. ஆனால் நெகட்டிவ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடு அது நின்றோம். அதுக்கப்புறம் கேபிட்டலிஸ்ட்டுக்கு தான் எல்லாமே வந்து சேரும். இப்போ கூட எக்ஸாம்பிள் ஜியோவை எடுத்துக்கோங்க. ஜியோவை வந்து மார்க்கெட் பிளேயராக 2015 வந்தப்போ அவங்க என்ன பண்ணாங்க, இது எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஃப்ரீயாக கொடுத்து என்ன பண்ணாங்க, நம்மளை வந்து டேட்டாவை கன்சியூம் பண்ண வச்சாங்க. ஒரு ஹேபிட்டை வந்து வளர்க்குறாங்க. இது வரைக்கும் நம்ம டேட்டா இல்லாமல் வாழ்ந்துருக்கலாம், நம்ம ஜாலியாக வாழ்ந்துருப்போம். 2015 வரைக்கும் டேட்டாஸ்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு ஜிபி 100 ரூபா, ஒரு ஜிபி வந்து 100 ரூபாய்க்கு வந்து ஏர்டெல்லில் நான் போட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் என்ன பண்ணுவோம், 144p தான் வச்சு பார்ப்போம். வீடியோஸ்லாம் அப்படி தான் பார்த்துருக்கோம். பஃபர் ஆகும், 2Gயில் பஃபர் ஆகும், இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ வந்து அந்த 5Gயில் 4Gயில் நம்மளை வந்து 1080 பிக்சலில் வந்து நம்மளை பார்க்க வைக்கிறதன் மூலமாக நம்மளை என்ன பண்ணிட்டாங்கன்னா தே ஹாவ் இன்டியூஸ்டு அண்ட் ஹேபிட். நம்மளுக்கே தெரியாமல் நம்மளோட நம்ம வந்து டேட்டாவை கன்சியூம் பண்ண வச்சாங்க. எப்படி பண்ண வைக்கிறாங்கன்னா நிறைய யூடியூப்ஸ் வந்து ப்ரொலிஃபரேட் ஆகுது, சேனல்ஸ் ப்ரொலிஃபரேட் ஆகுது, இன்ஸ்டாகிராமில் ஷார்ட்ஸுன்னு நம்மளை வந்து உள்ளே இழுத்துட்டாங்க. ஸோ இது மூலமாக நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி, நம்மளோட இண்டிவிஜுவல் ப்ரொடக்டிவிட்டி குறையுது. பட் ஷார்ட்ஸ் பார்க்குறதன் மூலமாக அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரிஃபரன்சஸ் என்னென்னு அவங்களுக்கு பக்காவாக தெரியுது. அப்போ அடுத்த 25 வருஷத்துக்கு அவங்களால வந்து பிளான் பண்ணுறதுக்கு இந்த டேட்டா, அதனால தான் டேட்டா இஸ் அ நியூ ஆயில் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ கேபிட்டலிசம் அப்படிங்கிறது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இட் வில் proliferate இன் எவ்ரி பீப்புள்ஸ் டெய்லி லைஃப். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து நெகட்டிவ்ஸ் அண்ட் பாசிட்டிவ்ஸ் சொல்லணுன்னா சொல்லிட்டே இருக்கலாம். ஓகே, இருந்துட்டு போகுது. எல்லா யூபிஎஸ்சி கிளாஸும் இந்த சேனல்லே இருக்கா சார்? சேனலில் எல்லா யூபிஎஸ்சி கிளாஸஸும் வரப்போது. கைண்ட்லி சப்ஸ்கிரைப் டு த சேனல். ஓகேங்களா, அறிவிப்பு சீக்கிரம் வரும் சார். ஏஐசி ப்ரிலிம்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அது வந்து ஆஃப்டர் மெயின்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா தான் வரும். ஓகே, வேர்ல்டு ஹிஸ்ட்ரியா? வேர்ல்டு ஹிஸ்ட்ரிலாம் அப்பப்போ இந்த மாதிரி ப்ரொட்டஸ்டன்ட் எத்திக்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி தான். ஓகேங்களா சார்? சிம்பிள் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ்
பண்ணுறீங்களா மெயின்ஸில் மார்க் கம்மியாகுமா? கிடையாது. சிம்பிள் இங்கிலீஷ் வார்த்தைகளை யூஸ் பண்ணுறதுனால மெயின்ஸில் மார்க் கம்மியே ஆகாது. காம்ப்ளெக்ஸ் இங்கிலீஷ் யூஸ் பண்ணுறதுனால தான் மெயின்ஸில் மார்க் கம்மியாகும். ஓகேங்களா? சிம்பிளான இங்கிலீஷை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், ப்ராப்ளமே கிடையாது. மெயினான எய்ம் என்னென்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அது வந்து அந்த எக்ஸாமினருக்கு புரியணும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இட் ஷுட் பி ரெலவெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த ஆன்சர். கொஸ்டின் இட் ஷுட் பி ரெலவெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த கொஸ்டின். ஓகேங்களா? எந்த பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கீங்கன்னு கேட்டிருக்கீங்க. ஆப்ஷனலை சூஸ் பண்ணுறதும் அமேஸ்லேயே இருக்குது. வேர் டு சூஸ் த ஆப்ஷனல்னு அமேஸ் வீடியோ சீரீஸ்லேயே நம்ம வச்சுருக்கோம். ஓகேங்களா? பிளேலிஸ்ட்டில் இல்லைனாலுமே லைவ் அந்த டேப்பில் வந்து வீடியோஸ்னு இருக்கும், ஷார்ட்ஸ்னு இருக்கும், லைவ்னு இருக்கும், பிளேலிஸ்ட்டுன்னு இருக்கும். லைவில் கிளிக் பண்ணுங்கள், அதை கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஹவு டு சூஸ் த ஆப்ஷனலுங்கிற அந்த வீடியோ கிடைக்கும். ஓகேங்களா? சிசாட் பற்றி சொல்லலை சார் ஸ்டடி பிளானில். சிசாட் பற்றி ஆமாம், சிசாட்டை விட்டோம். ஓகேங்களா? ஸ்டடி பிளானில் வந்து சிசாட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் kindly attend all the see all the videos of CSAT which is posted by Divya ma'am. திவ்யா மேம் வந்து என்னென்ன வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாத்தையும் தயவு செஞ்சு பார்த்துருங்க. அந்த பிளேலிஸ்ட்டு சிசாட் வீடியோஸ் பிளேலிஸ்ட் இருக்குது நம்மக்கிட்ட எக்ஸ்க்ளூசிவாக, அதை போய்ட்டு ஒரு வாட்டி பாருங்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு விஷயம். செகண்ட் வந்து சிசாட்டுக்குன்ட்டு என்ன பண்ணலான்னா என்சிஆர்டி இதே ஃபவுண்டேஷன் தானே, அதே மாதிரி இந்த ஃபவுண்டேஷன்லேயே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் ஃபாலோ. ஓகேங்களா? இந்த என்சிஆர்டி படிக்கும்போதே சிசாட்டையும் படிங்க. அதையும் ஒரு மணி நேரம் டெய்லி ஒரு மணி நேரம் நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? இதுலேயே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து மெயின்ஸ் படிக்கும்போது தேவையில்லை, பட் அகெயின் ஹியர் யூ ஹாவ் டு ஹாவ் சிசாட். ஓகேங்களா? குட் ஈவினிங் சார். ஹவு டு சி மேப், ஹவு டு வி ஹாவ் டு சி டெய்லி? டு வி ஹாவ் டு சி டெய்லினா ஆமாம், கண்டிப்பாக டெய்லி யூ ஹாவ் டு சி த மேப். ஓகேங்களா? எப்படி போகலாம் அப்படின்னா மேப்பில் ஜென்ரலாக ஒவ்வொரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸை வந்து ஒரு ஸ்டேட் எடுத்துக்கோங்க. தமிழ்நாடுன்னு எடுத்துக்கோங்க, அதோடைய ஃபிசிக்கல் பொலிட்டிக்கல் பாருங்கள். அதுக்கப்புறம் வேர்ல்டுன்னு எடுத்துக்கோங்க, அதில் ஒவ்வொரு கண்ட்ரியாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து அமெரிக்கன் கண்ட்ரி எடுங்க, அதோடைய ஃபிசிக்கல் பாருங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இதுன்னு எடுத்துக்கோங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு வாங்க. ஓகேங்களா? யூடியூப்பில் டிஎன்டி மட்டும்தான் இப்போதைக்கு, டிஎன்டி மட்டும்தான் இருக்குது. பட் வி வில் எக்ஸ்பேண்ட். ஓகேங்களா? டோன்ட் வரி. என்ன ஸ்டேஜ் வரைக்கும் போனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து யூபிஎஸ்சியில் மெயின்ஸ் வரைக்கும் போனேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். யூபிஎஸ்சி கிளாஸ் ஷூர் யூபிஎஸ்சி திஸ் இயர் வி வில் ஸ்டார்ட். டோன்ட் வரி. மாடர்ன் இந்தியாவுக்கு கண்டிப்பாக ஸ்பெக்ட்ரம் படிக்கணுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. மாடர்ன் இந்தியாவுக்கு கண்டிப்பாக படிக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. பிபின் சந்திரா படிங்க, போதுமானது. 12th ஓல்டு என்சிஆர்டி படிங்க. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் தீம்ஸுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நெட்டில் பாருங்கள், அதுவே போதும். பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரம்ங்கிறது எல்லாத்த பற்றின ஒரு கம்பைலேஷன்ஸ் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் அதையும் படிக்கலாம். ஓகேங்களா? தப்பு கிடையாது, ஏன்னா எல்லாரும் அதை படிக்கிறாங்க. ஓகே? ஃபிலிம்ஸ் பற்றி ஃபியர் பண்ணணுன்ற அவசியம்லாம் கிடையாதுங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜென்ரலாக வந்து நம்மளோட என்சிஆர்டியை இல்லைனா வந்து நம்மளோட பேசிக்ஸை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? நீங்கள் படிக்கணும்னு நினச்சிட்டு அதை அப்படியே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் என்ன தெரியுதுன்றதை பார்த்துருப்பீங்க மேபி. ஓகேங்களா? முதல்ல இந்த ஒரு எக்ஸாமாக பாருங்கள், போதும். வாழ்க்கையை பற்றின இதுதான் வாழ்க்கை, இதுதான் என்னோட இது அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் அன் எக்ஸாம், இட் இஸ் பார்ட் ஆஃப் யுவர் லைஃப், அவ்வளோதான். எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடிச்சு தூக்கி போட்டு வேறு வேலையை பார்க்க ஆரம்பிங்க. வேறு வேலைன்னா யூபிஎஸ்சியில் ஐஏஎஸ் வாங்கிட்டு போக ஆரம்பிங்கன்ற. ஓகேங்களா? இல்லை நம்ம சேனலை ஃபாலோ பண்ணலாமா? சம்டைம்ஸ் ஐ ஃபீல் என்னால் முடியாதுன்னு.
அதெல்லாம் உங்களால் முடியும், டோன்ட் வரி. ஓகே, இன்ஸ்டியூட்டில் ஏதாவது ஜாயின் பண்ணலாமா இல்லை நம்ம சேனல்லே போதுமானா காம்ப்ரிஹென்சிவ் அண்டர்ஸ்டாண்டிங் we can give. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் இப்போது ஒரு கைடன்ஸ், ஒரு மென்டார்ஷிப் we can give. பட் எல்லா இண்டிவிஜுவல் சப்ஜெக்டையும் கேன் வி கவர் ஆனால் we can't cover. அப்போது ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் will be provided here itself. அது இல்லாமல் நீங்கள் இன்ஸ்டிடியூட்ஸ்லேயும் ஃபாலோ பண்ணலாம். இப்போ உங்களால் முடியல, என்னால் தனியாக படிக்க முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஐடியா இல்லை அப்படின்னும்போது யூ கேன் ஜாயின் த இன்ஸ்டிடியூட்ஸ். ஆர்எல்ஸ் என்னால் முடியும், சிலபஸ்லாம் என்னால் பார்க்க முடியும், சிலபஸை வச்சு என்னால் படிக்க முடியும்னு நினைக்கிறீங்கன்னா யூ கேன் ரீட் வித் யுவர் செல்ஃப். ஓகேங்களா, இன்ஸ்டியூட்ஸ்லாம் ஜாயின் பண்ணுறோன்ற அவசியம் கிடையாது. ஓகே, பட் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் அதை பண்ண முடியாது. இன்ஸ்டியூட்ஸ் இல்லாமல் தனியாக செல்ஃபாக வந்து அந்த அளவுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது இன்னும் வந்து அந்த அளவுக்கு நம்ம ட்ரெயின் ஆகப்படலை. ஏன்னா வந்து சின்ன வயசுலேருந்தே நமக்கு வந்து ஃபோன் ஸ்பீடு தான் பண்ணியிருக்காங்க. அப்போ இப்போயுமே நம்ம எப்படி எதிர்பார்ப்போம்னா, எங்கன்னா போய் உட்காந்தோமா, அவங்களோட லெக்சர்ஸ் கொடுப்பாங்க, தே வில் கிவ் தேர் எக்ஸ்பீரியன்சஸ், அதுலேருந்து ஒரு ஐடியா கிடைக்கும், தென் we can follow ஃப்ரம் அவர் ஓன் அப்படிங்கிற மாதிரி நினைப்போம். ஓகேங்களா, அதனால தான் இன்ஸ்டியூட்ஸ் ஃபாலோ பண்ணுறது. பட் இன்ஸ்டியூட்ஸில் சேரும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து விசாரித்து அப்புறம் சேருங்க. டிஎன்பிசியும் படிக்கலாம், அதாவது வந்து சமச்சீர் கல்வியும் படிக்கலாம், நோ வரிஸ். டைம் இருந்தால் போடுறேங்க, இதுவே டெய்லி கரெக்டாக இருக்குது. ஏன்னா வந்து ஐ எம் ப்ரிப்பேரிங் தீஸ் ஸ்லைட்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் ரீடிங் டெய்லி நியூஸ் பேப்பர் and I am preparing these sites and I am coming and delivering it. ஓகேங்களா, கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 3 to 4 hours இதிலேயே செலவாயிடுது. பட் இதை தவிர்த்து என்னால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்து ஐ கேன் டூ. ஓகே, தேங்க்யூ சார். ஃபுல்லாக கவர் பண்ணி கிளாஸ் எடுங்க சார். ஓகே, ஓகே. ஸோ ஷால் வி ஃபினிஷ்? போதும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, எல்லாருக்குமான பதிலை நம்ம கொடுத்தாச்சு, இன்ட்ராக்ஷனாகவும் இருக்குது. ஓகேங்களா, நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்குறீங்க. ஐ எம் ஓவர்வெல்ம் பை யுவர் ரெஸ்பான்சஸ். ஓகேங்களா, மெயின்ஸ் மார்க் வந்து கிராமர் மிஸ்டேக் வந்து குறைக்குமான்னு கேட்டிருக்கீங்க. அதிகமாக்காது, உங்களுக்கு தேவையான அந்த எட்ஜை கொடுக்காது. கிராமர் மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதனால் மார்க்ஸ் கம்மியாகாது. பட் என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நல்லா சூப்பராக எழுதிருக்கீங்க, கிராமர் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னா 4.5 மார்க் போட வேண்டிய இடத்துல 4 மார்க் தான் போடுவாங்க. ஓகேங்களா, கிராமர் மிஸ்டேக்குக்காக அதை கம்மி பண்ண மாட்டாங்க. பட் ஆட்டோமேட்டிக்கலி பிகாஸ் திருத்தவரும் ஒரு மனுஷன் தானே. ஓகேங்களா, ஹி வில் ஹாவ் இஸ் ஓன் ஹியூமன் பயாஸ். ஸோ அதனால் கிராமர் மிஸ்டேக்கை தவிர்க்கிறது நல்லது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸை தவிர்க்கிறது நல்லது. ஓகேங்களா, குறிப்பாக வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணி அப்படியே வந்து அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ட்னு வேறு கோடு கீழே கிழிச்சிருப்போம். ஓகேங்களா, அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் வார்த்தையிலையாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஓகே, ஓகே. தேங்க்யூ. பார்ப்போம், நம்ம நெக்ஸ்ட்டு மண்டே பார்ப்போம். ஓகேங்களா, ஆல் தி பெஸ்ட், ஜாலியாக இருங்க. தேங்க்யூ.